வெல்கம் டு தெய்வானி கிச்சன். நல்ல சூப்பரான டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளி, மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 50 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 25 கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை தண்ணியில் சேர்த்து கரைச்சி புளி தண்ணியை மீனில் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூளில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். மீன் நல்லா ஊறட்டும் புளியோடு சேர்ந்து. அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும், குழம்பும் சுவையாக இருக்கும். நான் ஒரு மண் கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கி வர்றதுக்குள்ளே மீன் புளி தண்ணியில் நல்லா ஊறி வரட்டும். அப்போ தான் மீன் குழம்பு சுவையாக இருக்கும். மீன் குழம்போட ரகசியமே அதாங்க. புளி தண்ணியில் நல்லா ஊறினோன்னா சின்ன மீனாக இருந்தால் கூட உடையாது. எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் பொடி, மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் கருகி போகாமல் இருக்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போன பிறகு நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு. தண்ணி சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் குழம்பு கொதிக்கட்டும் நல்லா. நம்ம ஃபஸ்ட்லேயே மீன் சேர்த்துறதுனால குழம்பு நல்ல சுவையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது. குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்குது. நம்ம சூப்பரான டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சாதத்து கூட மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் நாங்கள் செஞ்சது போல் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.